இந்த ட்ரெண்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டு தான், பட் இட்ஸ் ஓகே. எல்லா பெண்களும் ஒரு டைரக்ஷனில் போகிறப்போ ஒரு பெண்குயின் மட்டும் தனியாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. பட் விஷயம் என்னென்னா அது தன்னோட மனசு சொன்னபடி தான் போகுது. இந்த ஜேர்னியில் அந்த பெண்குயினுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். லைக் என்னோட பாத் சரியாக இருக்கா, என்னோட எஃபர்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் வந்து வேஸ்ட்டாக போயிடுமா, என்னோட லாங் ரனுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா, என்னால் அதுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். பட் அந்த பெண்குயினுக்கு பயம் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வச்சு போகுது. இதே மாதிரி கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் நமக்கும் இருக்கும். என்னோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி. இந்த ஃபேஸில் யாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபேஸில் யாரும் நமக்கு கிளாப் பண்ண மாட்டாங்க, இந்த ஃபேஸில் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே தான் இருக்கணும். இந்த சைலன்ஸில் தான் டிசிப்ளின் வரும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஸ்கில் டெவலப் ஆகும், இந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் தான் நமக்கான ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். ஃபாஸ்ட் க்ரோத் ப்ரைட் கொடுக்கும், ஸ்லோ க்ரோத் தான் தனியாக நிற்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். ஸோ இஃப் யூ ஆர் க்ரோயிங் ஸ்லோ, remember this, you are not losing, you are becoming.